வணக்கம். வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்க போகிறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்ப ராசிலையும் ராகு பகவான் மீன ராசிலையும் இருக்க போகிறாரு. செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் மேஷ ராசியிலிருந்து 27ஆம் தேதி ரிஷப ராசிக்கு நகர்றாரு. சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரும் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சிக்கிறாங்க. மகர ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனாலும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்கள் கல்வியில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா கிரகங்களோட பார்வையும் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டை பல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிலம் மற்றும் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொந்தமாக நீங்கள் வீடு கட்ட நினச்சால் அதில் நீங்கள் வெற்றி பெறலாம். உங்களை வீடு கட்டுற கனவு நினைவாகும். லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் நல்லா சாதகமாக இருக்க போகுது. அதனால் நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். நல்லா ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ், நல்லா ஹெல்த்தி எக்ஸசைஸ் இருந்தால் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலையில் இடமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் நீங்கள் வெற்றியும் அடைய போகிறீங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கு இந்த மாதம் ஒரு சிறந்த வெற்றியை தரப்போகுது. உங்களோட முயற்சி மூலிமா, உங்களோட பார்ட்னர்ஸோட முயற்சி மூலிமா உங்கள் தொழிலை அடுத்த லெவலுக்கு முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறதில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. உங்கள் கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை அளிக்க போகுது. அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள்.